கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி 12 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது மேலும் ஒரு மாணவி புகார் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி 12 வயது மாணவி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் சிவராமன் 13 மாணவிகளை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரி பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு மற்றும் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி சென்ற அந்த குழுக்களை சேர்ந்த 15 அதிகாரிகள் வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் பவானீஸ்வரி, சிவராமனின் பாலியல் அத்துமீறலால் பாதிக்கப்பட்ட மற்றொரு மாணவியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சிவராமனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 2 இடங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வேற ஏதாவது அந்த பர்టిక్యులர் பர்சன் மேல கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நேத்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கேஸ் நேத்து கிருஷ்ணகிரி இடத்துல கேஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுவும் ரெஜிஸ்டர். போலீஸ் சார்பாக நான் சொல்றேன், பேரண்ட்ஸ்க்கும் சரி, உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சொல்லுங்க. கான்ஃபிடென்ஷியலாக கண்டிப்பாக வச்சுருக்கோம். எங்களுக்கு தேவைப்பட்டது வந்து பெண்கள், அந்த குழந்தைங்களோட பாதுகாப்பு கண்டிப்பாக அது பாதுகாக்கப்படும். அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டோம். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் அது மட்டும் இல்லை, அந்த குற்றவாளிகள் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி அதுக்காக தான் நாங்கள் பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து விசாரணை நடத்த உள்ளதாக பல்நோக்கு குழு தலைவர் ஜெயஸ்ரீ முரளிதரன் கூறியுள்ளார். இவ்வழக்கில் சிவராமன் மீதான பாலியல் குற்றத்தை மறைக்க முயற்சி செய்ததாக அவர் போலி என்சிசி முகாம் நடத்திய பள்ளியின் முதல்வர், தாளாளர் உட்பட 11 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தன்னை வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரிடம் 36,60,000 ரூபாய் மோசடி செய்ததாக சிவராமன் மீது அளித்துள்ள புகார் குறித்தும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே கைது நடவடிக்கையின் போது விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சிவராமன் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.